அனைவருக்கும் வணக்கம். இன்று ர என்ற எழுத்தினுடைய மாற்றொலிகளை பற்றி பார்ப்போம். இந்த ர என்ற எழுத்துக்கு 2 மாற்றொலிகள் உள்ளன. ர ட. இப்போ அதை மெய்யொலியாக உச்சரிக்கும் பொழுது இட் என்று உச்சரிக்கப்படும். உயிர்மெய்யாக ர ரா ரி ரி என்று உச்சரிக்கப்படும். பார்ப்போம் அந்த 2 ஒலிகளையும் பற்றி. ர ட. இப்போது அந்த ர என்ற ஒலி ஒலிப்பு நொனினா நொனியண்ண ஆடொலி. இது ஒரு ஆடொலி, ட்ரில். இது இப்போ எங்கே வருமானு சொன்னால் உயிர் மெய்யாக தனியே வரும்பொழுது ரன்னு வரும். கறி, அரி, கூரை, மர, மறி, தறி, காரு, ஊரு, அறை, பறை, பட்டறை, கிணறு, மரம். அடுத்தது ட. இது ஒலிப்பில்லா நுனியண்ண வெடிப்பொலி. வாய்ஸ்லெஸ் அல்வியோலி ப்ளொசிஃபன் சொல்லுவோம். இது எப்போ வரும் பொழுதுன்னா இரட்டிக்கும் பொழுதும் மெய்யொலியாக வரும் பொழுதும் இது வரும். உயிர் மெய்யாக இல்லை, மெய்யொலியாக வரும் பொழுதும் இரட்டிக்கும் பொழுதும் வரும். ரண்டு வரும், டேண்டு வரும். அப்போது இந்த இரட்டிப்பதற்கு பார்ப்போம். பெட்டி, இதை பெட்ரி என்று சொல்லுவதில்லை, பெட்டி. நெற்றி, சுற்று, போற்று, கற்ற, மற்ற, ஆற்று நீர், விற்ற பணம், மாற்றம், காற்றோட்டம், சீற்றம், குற்றம், தோற்றம். இப்படி பாருங்கள், இரட்டிக்கும் பொழுது வருகின்ற உதாரணம். தனி மெய்யாக வரும் பொழுது மேற்கு, தெற்கு, முயற்சி, சிற்பம், கற்பு, கற்பி. நல்லது. தமிழை சரியாக உச்சரித்து அழகாக நாங்கள் பேசுவோம், எழுதுவோம். நன்றி, வணக்கம்.